வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா சில பல கேள்விகள் தான். ஆனால் இந்த கேள்வி எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இருக்குது மனசில். அதனால தான் சரி ஓகே, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கல்ல, இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம எனக்கு பதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டையும் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய வீடு. ஸோ நம்மளுடைய வீடு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க, வீடோடைய அப்டேட் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் கொடுக்கவே இல்லையே, டைல்ஸ் இறக்குனதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போதைக்கு நம்மளோட வீடு பார்த்தீங்கன்னா இந்த அளவில் இருக்குது. இந்த காம்பவுண்ட் வால்க்கு பார்த்தீங்கன்னா பூச்சி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு வாட்டி இந்த வீட்டை பற்றி பேசும்போதும் என் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதற்குத்தான் ஆசைப்பட்டேன் பாலகுமார்ன்ற மாதிரி கண்ணீர் கலந்த ஒரு சந்தோஷமாக வருது. இது ஏன்னா இதுக்காக நாங்கள் அவ்வளோ உழைப்பு உழைச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த வீடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல வேதனைகளையும் துக்கங்களையும் கடந்து வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வீட்டை நினச்சாவே என் மனசுக்குள்ள ஆனந்த கண்ணீராக வரும். அப்படி இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டதுனால நான் இப்போ வெளியில் காட்டுறேன். வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு காட்டுவேன். எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். அதனால் வந்து நான் என் வீடும் கம்ப்ளீட் ஆனோன்னு நான் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். ஆர்ச்சு அதை பார்த்தீங்களா, ஆர்ச்சு இதெல்லாம் வந்து நம்ம வீடு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் போடலான்னு நினச்சோம். ஒரே விஷயம், வீட்டில் நடக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே நான் என்ன நினச்சிக்கிறேன் அப்படின்னா, நான் நினைக்கிறது ஒன்று, அது நடக்கிறது ஒன்றா இருக்குது. அதனால் என்னென்னா கடவுள் இது இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டாரு. நடக்கிறது நல்லா தான் நடக்கட்டும், அது போதும் நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ இந்த ஆர்ச்சும் பார்த்திங்கன்னா திடீர்னு பிளான் பண்ணி கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதில் வந்து மகி சில பல விஷயங்கள்லாம் எழுத போகிறாராம். அதெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் காட்டுறேன். என்ன எழுத போகிறேன்? நாகலட்சுமி பேலஸ்னு அதில் எழுத வைப்போம். இப்போ நம்ம அந்த ஹைட்டு மேலே ஆர்ச்சி மேலே கட்டியிருக்காங்களா, அது மேலே இன்னொரு 3 கல் வச்சு கட்டுவாங்க நல்ல உயரமாக. கட்டிட்டு அரண்மனைக்கு என்ட்ரன்ஸ்லாம் ஒரு இது இருக்கும்ல, அது மாதிரி கேட்லாம் டிசைன் பண்ணி அதில் நாகலட்சுமி பேலஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவேன். அவங்கவுங்க வீடு அவங்கவுங்களுக்கு அரண்மனை தானே, நம்ம வீடு நம்மளுக்கு அரண்மனை. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சருக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே எப்பவும் போல் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஒன்று, நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரல் பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்ப கட்டத்தை விட அதுக்கப்புறம் போக போக நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்றதுனால நான் அந்த நன்றி சொல்லுவேன். இன்றைக்கி இன்னொரு நன்றி சேர்த்து சொல்லணும். என்னென்னா, எனக்கு ஃபோன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அம்மாக்கள்லாம் ஃபோன் பண்ணும்போது என்ன சொல்கிறீங்க, நீ வீடு கட்டுறது நாங்களே வீடு கட்டுற மாதிரி சந்தோஷமாக இருக்குப்பா, சீக்கிரமாக நீங்கள் வீட்டுக்குள்ளே குடி போயிடுவீங்க, அதை பார்க்குறதுக்கு நாங்கள் ஆவலாக இருக்கோம்ப்பா அப்படி சொல்லும்போது, ஒரு நல்ல விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு நடக்கணும்னு நம்ம நினைக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்ல மனசு வேணும். அது இத்தனை பேருக்கு இருக்கேன்றதுனால தான் இந்த நன்றி. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அம்மாக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வாழ்த்து சொன்ன எல்லாருக்குமே. ஒரு பாம்பு புத்திரி அதில் போய் உட்காந்து பேசுவாங்க. எதுக்குடா கடிக்கிறதுக்கு? ஆனால் என்ன கடிக்காது, ஏன்னு சொல்லு. நானே நாகலட்சுமி எப்படி கடிக்கப்பான், நான் வரமாட்டேன். எந்த சைடு எடுக்கலாமா? சரி, வேற இடத்துல ஷிஃப்டிங் ஆகிக்கலாம். மோஞ்சிலே அடிக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டுட்டாங்க. நாங்களும் அந்த விஷயத்த நீங்கள் சொன்னீங்கன்னா செய்வோம்ல அப்படி சொல்லி. என்ன அப்படின்னா, வீடு கட்டுறதுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது பூஜை பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸ்பெஷலாக எந்த பூஜையுமே பண்ணல. நான் எல்லாருக்குமே தெரியும், நான் பண்ணதை பார்த்தீங்கன்னா அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே பிரம்ம முகூர்த்த பூஜை. ஸோ இந்த காலையில் நம்ம 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஒரு 5:30க்கெல்லாம் பூஜையை கம்ப்ளீட் பண்ணிடணும், இல்லை 6 மணிக்குள்ளேயாவது கம்ப்ளீட் பண்ணிடணும். இதுதான் நான் அதிகமாக ஃபாலோ பண்ண விஷயம். நம்ம வேறு ஏதோ ஸ்பெஷலாக பண்ணல. ஆனால் வீடு கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் குலதெய்வம் பூஜைலாம் பண்ணியிருக்கேன். கோமாதா பூஜை பண்ணுவேன். நான் மெயினாக பிரம்ம முகூர்த்த பூஜை தான். அதை நீங்கள் பண்ணாவே போதும், எல்லாமே நல்லதே நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறீங்க, எனக்கு கால் பண்ணும்போது இதுக்கு எதனா டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. 4 மணிக்கு எழுந்திரிக்க முடியல, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு. இன்னொரு சிஸ்டர் சொன்னாங்க, எங்கள் அம்மா உங்கள் வீடியோ பார்த்துட்டு என்னை திட்டுறாங்கங்க, இந்த பிள்ளைங்க எந்திரிக்குது, நீங்களாம் ஏன் எந்திரிக்க மாட்டேற அப்படி சொல்லி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இல்லை, 4 மணிக்கு எழுந்திரிக்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம சீக்கிரம் தூங்கினா தான் சீக்கிரம் முழிப்பு வரும் நம்மளுக்கு. அது ஒன்று ஃபாலோ பண்ணணும். ஆனால் எனக்கு சீக்கிரம் முழிச்சா சீக்கிரம் தூக்கம் வரும் இப்படின்னு சொல்லலாம். ஐயா, ஆனால் நீ ஏன் சொன்ன இப்போ? அது எனக்கு புரியாமல் முழிக்கிறேன் நான். இல்லை, சீக்கிரம் தூங்கினா சீக்கிரம் முழிப்பு வரும்ல. சீக்கிரம் முழிப்பு வரும். நீங்கள் சீக்கிரம் முழிச்சா சீக்கிரம் தூக்கம் வந்துடும். போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு போத்திக்கலாம் தானே சொல்கிறேன் நீ. ஸோ நைட்டு வந்து சீக்கிரம் தூங்கணும். ஆனால் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நைட்டு சீக்கிரமே தூங்கவே முடியாது. அதனால் அது நம்ம தலையெழுத்துன்னு நினச்சிக்கிட்டு சீக்கிரம் எந்திரிச்சு தான் ஆகணும். நான் தான் சீக்கிரமே தூங்கலையே, என்னால் சீக்கிரம் எந்திரிக்க முடியாது அப்படின்னு நினைக்காம நான் 12 மணிக்கு படுத்தாலும் அந்த 4 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் எந்திரிச்சு தான் ஆவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கும் போதெல்லாம் வந்து மனசு கஷ்டமாக இருக்கும் எனக்கு. இது என்னடா அந்த நாளே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி. அதுக்கே மறுநாள் அந்த நாள் சந்தோஷப்படுத்துறது நம்ம கையில் தானே இருக்குது. 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு, அது வீட்டில் கேக்கு சாக்லேட் இருந்துச்சுன்னு நினச்சிங்க. 4 மணிக்கு 3:30 மணிக்கு எழுந்துச்சு பல்ல விளக்கிட்டு கரெக்டாக 4 மணிக்கு ஃப்ரிட்ஜை திறந்து உத்து பார்த்துக்கு நிற்பா. நான் எழுந்து பார்ப்பேன். இது உண்மைதானா? எனக்கு வந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எதற்காகவும் சாப்பாட்டை விட்டு சாய்தேவ் வந்து பார்த்துட்டு கேட்க காணோன்னா கண்ணப்படம் திட்டுவான்.
கொஞ்சம் கூட காதில் அவன் தொடச்சி வச்சுட்டு போயிடுவாங்க. பாப்பா பயப்படும் என்கிட்ட கொடுக்கறதுக்கு, அம்மா உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் திருடுவீங்கம்மா, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து சாப்பிட்றதுல என்ன இருக்குது, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லையா, பிடிச்சதை சாப்பிட்டுட்டு வாழ்கிறதுக்கு தானே வாழ்க்கை. அதனால வந்து நான் நல்லா சாப்பிடுவேன், 4 மணிக்கு எழுந்துச்சு சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் அதெல்லாம் சொல்லக்கூடாது, பல்லு விளக்காமல் கூட எட்டி பார்ப்பேன், இவன் திட்டுவான்ட்டு பல்லு விளக்கை இதெல்லாம் விளக்கி ஆகணுமேன்ட்டு விளக்குறது தான். 4 மணிக்கு வந்து எழுந்திருக்க முடியலன்னா காமெடி பண்ணக்கூடாது இடையில. 4 மணிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒன்று நினச்சிக்கோங்களேன், நம்ம வந்து லேட்டாக எழுந்திருக்க நம்மளுடைய சக்ஸஸ், நம்மளோட வெற்றி வந்து லேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத நினச்சிக்கோங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சா நம்மளுக்கு எல்லாமே சீக்கிரம் கிடைக்கும். நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சோன்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நல்லது எல்லாமே சீக்கிரம் கிடைக்கும். அதை மனசில் வந்து பதிய வச்சுக்கோங்க. ஆனால் காலையில் எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மனசு எழுந்திரிச்சு விலைக்கு ஏற்றிடலான்னு சொல்லும், இன்னொரு மனசு சொல்லும் 4 மணிக்கு எழுந்துச்சு என்ன பண்ண போகிறோம், அப்படி எண்ணத்தை வெட்டி முறிக்க போகிறோம், தூங்கிட்டு அப்புறம் எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு இன்னொரு மனசு சொல்லும். ஆனால் அந்த பக்கி மனசை கேட்காதீங்க, அது வந்து கேட்கவே கேட்காதீங்க. நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது. நம்மளுக்கு வேலையாக இல்லை, இல்லத்தரசிகளுக்கு வேலை ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் நீங்கள் 4 மணிக்கு எழுந்துறீங்க, கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். நீங்கள் 4 மணிக்கு எந்திரிங்க, நம்மளால் முடியும்னு நினச்சி எந்திரிங்க. ஏன் முடியாதுன்றீங்க, காரணம் தேடக்கூடாது, நம்மளால் முடியும், அவ்வளோதான், எந்திரிங்க. வெரி ஆகிட்டாப்ல. அப்புறமா வந்து எப்படி வேண்டணும் அப்படின்னு கேட்குறீங்க, நிறைய சிஸ்டர் கேட்டீங்க, எப்படி வேண்டணும் அப்படி சொல்லி கேட்குறீங்க. எதுவுமே வேண்டாதீங்க, நான் அதான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய ஆசைகள் வந்து நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நம்மளுடைய மூச்சு அடங்குற வரைக்கும் ஆசை அடங்குமா, அடங்கவே அடங்காது. ஒவ்வொரு நாளும் ஆசை புதுசாக உதிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து எல்லாத்தையும் நீங்கள் சாமிக்கிட்ட போய் கேட்க முடியுமா, அப்பா அது செய்யுங்க, அப்பா இது செய்யுங்க, அப்பா எந்திரிச்சு நம்ம அப்பா பார்த்தாலும் எதனா உனக்கு கேட்டுட்டே இருக்கேன், ஓடிப்பா அந்த பக்கமாக, அப்பான்னு ஒருத்தர் உக்காந்துருந்தா சும்மா அப்பா இதை செய்யணும், அப்பா இதை செய்யுன்ற அப்படின்னு கேட்பாரு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நானுமே வந்து ஆரம்பத்தில் டாடி அதை செஞ்சு கொடுங்க டாடி இதை செய்யுங்க டாடி, அம்மா இதை செய்யுங்கம்மா அப்படின்னு கேட்பேன். ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா கோவம் வந்து சாமி சூளத்தை எடுத்து ரெடியாக நின்ட்டாங்க, டெய்லி ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருக்கேன், ஒன்று உருப்படியாக வை அப்படின்னு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நானே நினச்சிக்கிட்டேன், எனக்கு எது நல்லதோ அதை செய்யுங்க, என் மனசு வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாவே முடிஞ்சு. மன நிம்மதி தானே வேணும். கோடியாக வச்சுருக்கிறவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. அதாவது வாழ்க்கையில் வந்து அந்த பண வசதி அப்படின்றது வந்து இருந்துமே பல பேர் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, என்ன மச்சி. அதனால் வந்து நம்மளுக்கு நிம்மதி தான் முக்கியம். பணம் நிறையா இருக்கோ கம்மியாக இருக்கும், ஆனால் நிம்மதி தான் முக்கியம், அது மட்டும் வேணும்னு வேண்டுங்க, அவ்வளோதான். வேண்டது பெருசாக போட்டு வேண்டாதீங்க. வேண்டணும்னா டெய்லி 1 மணி நேரம் ஆகும். எல்லாருமே நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், எங்களுக்கு வேண்டிய நல்லது எல்லாத்தையும் நீங்கள் செய்யுங்க, எப்போவுமே நீங்கள் எங்கள் கூட துணையாக இருங்கன்னு சொல்லிவிடுங்க, அவ்வளோதான். ஒரே இது, அவர் துணையாக இருந்தால் வேறு என்ன பிரச்சனை வரப்போகுது, ஒரு பிரச்சனையும் வராது. அதனால் அதை மட்டும் வேண்டிக்கோங்க. இல்லை நான் ஒரு பேப்பர் எழுதி வச்சு தான் வேண்டுவேன் அப்படின்னா நீங்கள் வேண்டுங்க, அதுலேயும் தப்பு ஒன்றும் கிடையாது, நேரம் வேஸ்ட்டாக போகும், சாமியும் டென்ஷன் ஆகிருப்பில். அதனால் நீங்கள் இதை மட்டும் வேண்டிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சில சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, ஒரு ரூம் தான் இருக்குது, எல்லாருமே அதில் தான் தூங்குகிறோம், விளக்கு எப்படி ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இங்கே பாருங்களேன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் நம்மளுடைய சூழ்நிலையே புரியாது, சரிங்களா. நம்ம அப்படியே அப்பட்டமாக ஓப்பனாக நம்ம சொன்னாலுமே பொய் சொல்லுது அப்படின்னுவாங்க. அதனால் ஆனால் கடவுளுக்கு எல்லா சூழ்நிலையும் தெரியும். அதனால் அந்த ஒரு ரூம் தான் இருக்குன்னா அந்த ஒரு ரூமில் ஒரு ஷெல்ஃப் வச்சுக்கோங்க, இல்லைனா சின்னதாக ஒரு ஸ்டூல் வைங்க, இல்லை அது முடியல ஒரு மணக்கட்டை வைங்க, வச்சு அந்த இடத்த தொடச்சிட்டு அந்த இடத்துல விளக்கு ஏற்றுங்க. தூங்குறதுக்கு சின்ன இடம் தான் அப்படி இருக்குன்னா சாமிக்கு நேராக கால் நீட்டாமல், இப்போ இப்படி விளக்கு வைக்கிறீங்கன்னா நேராக காலை நீட்டி படுக்காமல் ஒரு ஓரமாக படுத்துக்க சொல்லுங்கள், அவ்வளோதான். சாமி பக்கமாக தலையை வச்சு காலை அந்த பக்கம் நீட்ட சொல்லுங்கள், ஒரு ஓரமாக தூங்க சொல்லுங்கள். ஏன்னா ஹஸ்பண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சு வேலை செஞ்சுட்டு அப்போ தான் வந்து தூங்குவாங்க. நான் விளக்கேற்ற போகிறேன் எந்திரின்னு சொன்னால் இருக்கிற நிம்மதியும் போயிடும். அதனால் அவர் ஓரமாக தூங்குங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவர் அந்த நேரத்தில் நகர்த்து போக முடியலன்னா ஒரு உருட்டி விடுங்க, அவராக ஓரமாக போயிடுவார். இந்த சைடு அழகாக விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க, கடவுள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. மக்கள் தான் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு சிலர். அதனால் இதை பற்றி கவலையே படாதீங்க, சரிங்களா. ஏற்றலாம், தூங்கும் போது விளக்கு ஏற்றலாம், அவங்க தூங்குறாங்கன்னு கடவுள் தெரியல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, விடுங்க. அடுத்து நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறவங்கள எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. எங்கே சமாளிக்கணும்னு நினச்சா இன்னும் ஒரு படி மேலே போய் பண்ணுவாங்க. அதனால் என்னென்னா, குறைக்கும் நாய் பார்த்து நம்ம திருப்பி குறைக்க மாட்டோம்ல, அது பாட்டுக்குள்ள ஒன்று குலைச்சிக்கிட்டே இருக்கும். பதிலுக்கு நம்ம குலைச்சோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் நாய் குலைக்கி லூசு பையனும் குலைச்சிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் யார் எது சொன்னாலும், யார் உங்களுக்கு எந்த கெடுதல் பண்ணாலும் அதை கண்டுக்காதீங்க. அவங்கக்கிட்ட நம்ம போய் நல்லவங்க நிரூபிக்கணும்னே நினைக்காதீங்க. அது பாட்டு கத்திட்டு போகுது, நம்மளுக்கு 6 அறிவு இருக்குது, அமைதியாக இருப்போம். அவங்களுக்கு 5 அறிவு தான் இருக்குது, கத்திக்கிட்டு இருக்காங்க, விட்டுருங்க.
அப்படி நினச்சி விட்டுருங்க. அதுக்கு பதில் போய் யாருக்கிட்ட பேசினாலும் நம்மளுடைய சூழ்நிலை வந்து அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்குவாங்க. அதனால் கடவுள்கிட்ட பேசுங்க. பேசுறது கூச்சமாக இருக்கா, வீட்டில் இருக்க ஆளால் வெளியில் போனதுக்கு அப்புறமா சாமிக்கிட்ட சொல்லி அழுவுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக போயிடும். சரிங்களா? யார் கெடுதல் நம்மளுக்கு பண்ணாலும் அவங்கக்கிட்ட எதிர்த்து பேசாதீங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம நல்லவங்க நிரூபிக்க ட்ரை பண்ணாதீங்க. அவங்க அப்படி தான், அவங்களுக்கு உள்ளே என்ன இருக்கோ அதான் வெளியில் வரும். அவங்க கெட்டவங்களாக இருந்தால் நம்மளுக்கு கெட்டதை பண்ணுறாங்க, நம்ம நல்லவங்களாக இருக்கோம் அவங்களுக்கு நல்லதை பண்ணிவிட்டு கம்முன்னு இருப்போம். சரிங்களா? அமைதியாக விட்டுருங்க, எதாக இருந்தாலும் விட்டுருங்க. அடுத்தது வந்து சாமி மந்திரம் படிக்கும்போது மனசு அலைப்பாயுது, என்ன பண்ணுறது? உங்களுக்கு மட்டுமா? இந்த நான் ஒருத்தனை கட்டி வச்சிருக்க பாருங்க, கந்த சஷ்டி கவசம் படிக்கும்போது தான் இவருக்கு சிரிப்பு வரும். சிரிக்காத சும்மா இருறா அப்படின்றது. அதனால் வந்து எல்லாருக்குமே, அதாவது மேக்ஸிமம் எல்லாருக்குமே நான் சொல்லலை, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி, மகி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுவார், அந்த 2 மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இது நல்லபடியாக நடந்துடும் அப்படின்னு ஒரு மனசு சொல்லும், இன்னொரு மனசு அதெல்லாம் நடக்காது அப்படி சொல்லும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து இன்னும் இப்படி நம்ம மனசுக்குள்ளே தோணுது, பயமாக இருக்குது அப்படி தோணும். அது எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்படி நெகட்டிவ்னு இருக்குதுன்னா பாசிட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ்னு நெகட்டிவ் இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க. அந்த நேரத்தில் அலைப்பாஞ்சிட்டு திருப்பி வாங்க, திருப்பி வந்து அந்த விட்ட இடத்துலேருந்து திருப்பி படிங்க. கடவுளே என்ன மன்னிச்சுக்கப்பான்னு ஒரே மனசாக அதை கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அதை நீங்கள் ரெகுலராக பண்ண உங்களுக்கு ஒரே நிலையாக ஒரு இதை படிக்கிறதுக்கான மனசு வந்துடும். அதனால் இந்த அலைப்பாயறதை பற்றி கவலைப்பட வேண்டாம், தடையாக நினைக்க வேண்டாம். சரிங்களா? அடுத்து வந்து என்னோட கணவர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டுறாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. போய் மணிக்கணக்காக சாமி கும்பிட்டு கிடந்தீங்களா, எப்படி கூப்பிட்டு போவார்? அப்படிலாம் கிடையாது. நான் அவைய கோயிலுக்கு கூட்டு போக மாட்டேன், அப்படியே கூட்டு போனாலும் நீ கூப்பிட்டு வான்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுவேன். இப்போ அது மாறிட்டு சாமியை அழுது வரட்டி விட்டுறாரு, நல்லா இருப்போம் கூப்பிட்டு போதும் கிளம்ப வந்துருவாரு. இப்போல்லாம் கோயிலில் உட்கார வச்சு எங்கள் ஐயனார்ப்பா கோயிலுக்கு போனால் 108 போட்டு உட்காந்து படிக்கணும் மகி என் கூட. இங்கே முருகர் கோயிலுக்கு போனோம்னா கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் உட்காந்து. ஒவ்வொரு சாமிக்கும் 1/4 மணி நேரம் உளுந்து கும்பிட்டோன்னா சாமியே கடுப்பாயிரும். அப்படியே நீ இடத்த கழுவினா அழைச்சிட்டு போடா, விழுந்து கும்பிட்டு எந்திரிக்க கூடாது, சாமி மகியை கூட சொல்லிட்டு அவளை எழுப்புக்கடா, ரொம்ப ஓவரா போகுது. அதனால கோயிலை கூட்டிட்டு போக மாட்டுறாரு அப்படின்னா நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. முதல்ல நம்ம வீடு தான் நம்மளுக்கு கோயில். அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி அழகா நீங்க வந்து பூஜை பண்ணுங்க. அவரா மனசு மாறும் ஒரு கட்டத்துல. ரொம்ப சொல் பேச்சே கேட்கலையா, தூங்கும் போது மூஞ்சில சாம்பிராணி போட்டு புகையை போட்டு விடுங்க. முத்தி போச்சு, ஒரு நாளைக்கு கோயில் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இதை சும்மா சொன்னேன், நீங்கள் பாட்டு போட்டு விட்றாதீங்க புகையை. நீங்கள் கோயிலுக்கே கூட்டின்னு போகலன்னா அதை பற்றி கவலையே பட வேண்டாம். குலதெய்வம் பூஜை பண்ணுறீங்களா, 11 வாரம் வீட்டில் பண்ணுறீங்களா, 11வது வாரம் கோயிலுக்கு கூப்பிட்டு போக முடியாது, என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படிங்கிறாரா, நீங்கள் விட்டுருங்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. நான் பார்த்தா அந்த 101 காயின், அந்த 11 காயின் நம்ம வைக்கிறோம் இல்லையா 11 வாரம், அதெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எப்போ அந்த சூழ்நிலை அமையுதோ அப்போ போய் நீங்கள் போடுங்க. ஒன்றும் இதுக்கெல்லாம் சண்டையே போட்டுக்காதீங்க. நான் கும்பிடணும்னு நினைக்கிறேன், நீ கூப்பிட்டு போக மாட்டிய, நீ நல்லா இருப்பியா, நீ அதுவா இதுவா குடும்ப நல்லத்துக்கு நீ ஒன்றுமே பண்ண மாட்டிய, அதெல்லாம் பேசப்படாது. கூட்டின்னு போலையா, சரி ஓகேப்பா இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு சாமியை கும்பிடுங்க. வீடு தான் கோயில். ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த கொஸ்டின், வாரம் 2 நாள் விளக்கேற்றினா போதுமா அப்படின்னு என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. நான் சும்மா விளையாட்டு கேட்டேன், வாரம் 2 நாள் உங்களுக்கு சாப்பாடு கிடச்சா போதுமான்னு நான் கேட்டேன். அதனால் வந்து வாரம் 2 நாள், இதெல்லாம் வந்து வாரம் 2 நாள் செவ்வாய் வெள்ளி மட்டும் விளக்கேற்றினா போதுமா, ஒரு நேரம் விளக்கேற்றினா போதுமா, இந்த மாதிரிலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க. எல்லா நாளும் விளக்கேற்றணும். நம்மளுக்கு எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கணும் தானே நம்ம ஆசைப்படுவோம். வாரம் 2 நாள் மட்டும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு மற்ற நாளெல்லாம் கவலையாக உட்காந்துருந்தா மனசு நல்லா இருக்குமா? அதெல்லாம் செட் ஆகாதுல்ல. அதனால் டெய்லி காலையில் பல்ல தேய்ச்சி சாப்பிட்டு குளிக்கிற மாதிரி ஒரு கடமையாக இதையும் வச்சுக்கோங்க. பல்ல தேய்ச்சி குளிச்சு முடிச்சோன்னு வந்து ஒரு விளக்கேற்றி சாமியை கும்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், எல்லா கடவுள்களுக்கும் எல்லா முன்னோர்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் கோடி கோடி நன்றிகள், கோடி கோடி நமஸ்காரங்கள். இதை சொல்லிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாட்டுக்கு பார்க்க போங்க. 1 மணி நேரம் உட்காந்து நீங்கள் சாமி கிட்ட வற்புறுத்தி கும்பிடணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டும் செய்யுங்க, டெய்லி விளக்கேற்றுங்க, அதுதான் நல்லது. அடுத்து வந்து நெய் விளக்கு தான் ஏற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இங்கே பாருங்க, நம்மளுக்கு இது நல்லெண்ணெய் விளக்கு தான் ஏற்ற முடியும்னா அதை ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்ற முடிஞ்சால் ஏற்றுங்க. இல்லை இந்த பஞ்சதீப எண்ணெய்ன்னு விற்கிது, அந்த எண்ணெயை வச்சு ஏற்றுங்க. நான் இதெல்லாம் வந்து நான் பெருசாக இந்த எண்ணெயை ஊற்றக்கூடாது, அந்த எண்ணெயை ஊற்றக்கூடாது, இது எதுவுமே நான் நம்பவே மாட்டேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எதை முடியுதோ அதை செஞ்சோம்னா போதும். ஆனால் நம்பிக்கையோட மனசில் எந்த கெட்டனமும் இல்லாமல் சாமி கும்பிடுங்க, அவ்வளோதான். எதில் வேணாலும் ஏற்றுங்க. அதுக்கப்புறம் வந்து கோவத்தை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கோவத்தை கட்டுப்படுத்துறது வந்து ரொம்ப ஈஸியான வழி. ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, கோவப்பட்டா நம்மளுடைய அழகு கெடும். இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு என்னை கேட்டக்கூடாது, இருக்கிறது கெட்டு போயிடும். அதனால் வந்து கோவப்பட்டா அழகு கெடும், அப்புறம் பிபி வரும், அப்புறம் வந்து கோவத்தில் பொருள் உடையும். பிபி வந்துச்சுன்னா அப்புறம் பிபி ஊதிட்டு போகும். ஆமாம், நம்மளுக்கு பிபி ஊதிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது பக்கத்தில் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நம்மளுக்கு உயிராக இருப்பாங்க, கோவப்பட்டு அவங்க மேலே 4 எரிஞ்சு விழுகிறது, அவன் போன்ட்டு விட்டு ஓடிடுவாங்க. அதனால் வந்து பாருங்க, கோவப்பட்டால் இப்படி வேர்க்கும், அதனால் இப்படி தொடச்சிட்டு
அதனால் வந்து கோவப்பட்டால் நம்மளுக்கு தான் நல்லது கிடையாது. கோவத்தை தூண்டி விட்டவங்க ஜாலியாக ஜிம் கலான்ருப்பாங்க, நம்மளுக்கு தான் டென்ஷனு. அதனால் அதெல்லாம் பற்றி டென்ஷனே படாதீங்க. கோவம் வருகிறதா ஒன்றுமே செய்ய வேணாம். அமைதியாக உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு 1 2 3ன்னு எண்ணுங்க. அவர் 3வது என்னமோ ஓடி போயிடுவார். கோவப்பட முடியாது. அதனால் வந்து டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆனால் நம்மளுக்கு தான் பிரச்சனை. உடல் அளவில் மனசு அளவில் எல்லாத்துலேயும் பிரச்சனை. அப்புறம் டென்ஷன் ஆகி அடுத்த வேலையை செய்கிறதுக்கு மனசே வராது, பேசாமல் உட்காந்துருப்போம் நம்ம. அதனால் கோவப்படாதீங்க. கோவப்படுத்துகிற மாதிரி யார் உங்களை பண்ணுறாங்களோ அவங்கள வந்து விலக்கி விட்ருங்க. சோலி முடிஞ்சுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு சாமி கும்பிடும்போது வந்து அழுக வருது அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து எனக்கு அதில் கேள்வி பதில் முடிஞ்சிச்சு. ஏன்னா இது வந்து எனக்கு சம்டைம்ஸ் அந்த மாதிரி அழுகாலம் வரும். அது நான் என்னென்ன காரணம் நினைப்பேன் தெரியுமா? உரிமையாக அழறதுக்கான இடம் அது மட்டும்தான் அப்படின்னு நினைப்பேன். நம்மளுக்கு அங்கே அழுக வருது அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய குறைகளை சொல்லி அழறதுக்கான ஒரு உரிமையான இடம். நீங்கள் மற்றவங்க கிட்ட போய் அழுங்களேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த சூழ்நிலையை வந்து சாதாரணமாக எடுத்துப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது, அழுவாத நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாலுமே என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் அவங்களுக்கு பிடிக்காததை பண்ணிட்டீங்கன்னா உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அதனால தான் அவளுக்கு அப்படி நடந்தது, அதனால தான் அவளுக்கு இப்படி நடந்தது, இப்படிலாம் பேசுவாங்க. அதனால் யாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்லாதீங்க. சாமிக்கிட்ட சொல்லி உங்களுக்கு அழுக வருது அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு உரிமையான இடம். அந்த இடத்துல நீங்கள் அழுதாலும் அவர் வந்து உங்களை நீ அதனால தான் இப்படின்னு சொல்ல மாட்டார், உங்களுக்கு நன்மைகளை செய்வார், அந்த அழுகையை சரி பண்ணுவார். அதனால் சாமி கும்பிடும்போது அழுக வந்துச்சுன்னா அழுதுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம மனசில் இருக்க பாரமெல்லாம் குறையும். ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட அடிக்கடி கேட்ட விஷயங்கள். அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்களா, அப்புறம் நானே சொல்கிறேன் சிஸ்டர், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் இது வீடியோவை போட்டுறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. அதனால் எந்த கேள்வியாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்னை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.